ஹாய் ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நாம் இன்வல்யூட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்வல்யூட்னா என்ன? நான் ஒரு எக்ஸாம்பிள் சைட் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஒரு ட்ரம் இருக்குது, சரியா? இட் இஸ் அ சிலிண்ட்ரிக்கல் ட்ரம். அந்த ட்ரம்மில் ஏற்கனவே ஒரு திக் ஒயரை சுற்றி வச்சுருக்கீங்க. இப்போது அந்த திக் ஒயரை நீங்கள் கயட்டணும், அதாவது அந்த ட்ரம்லேருந்து நீங்கள் அவுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு பாயிண்ட், அந்த திக் ஒயர்லேருந்து ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி நீங்கள் ரிமூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த ரிமூவ் பண்ணுற ப்ராசஸில் நீங்கள் கவர் பண்ணுற பாத், ஓகேங்களா, நீங்கள் கை அப்படியே சுற்றுவீங்கள்ல, அந்த ஒரு எண்ட் ஆஃப் தி ஒயரை வச்சுக்கிட்டு நீங்கள் சுற்றுவீங்க. அந்த பாத்து ட்ரேஸ் பண்ணிங்கன்னா we will be getting a curve, and that curve is called the involute. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இந்த இன்வல்யூட் இஸ் யூஸ்ட் இன் தி கியர் மேனுஃபேக்சரிங், சரிங்களா? கியர் டீத் ப்ரொஃபைல்லாம் பார்த்திங்கன்னா we will be using the involute profile. கியரோட டீத்தில் பார்த்திங்கன்னா will be having the shape of the involute curve, ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இன்வல்யூட்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை பார்ப்போம். So first note on the question. A wire rope is unwounded from a drum of 40 mm diameter. Draw the path traced by a point of the string while unwinding. Also draw tangent and normal at any point on the curve. So இதுதான் கொஸ்டினில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஒரு ஒயர் ரோப்பை ட்ரம்லேருந்து நீங்கள் கயட்ட போகிறீங்க, சரிங்களா? கயட்டும் போது அந்த பாத்தை ட்ரேஸ் பண்ண சொல்கிறாங்க, சரிங்களா? எப்போவுமே இந்த மாதிரியான ப்ராப்ளம், ஒரு ஒயரை ஒரு ட்ரம்லேருந்து இல்லை ஒரு ஒயரை பேரல்லேருந்து நீங்கள் கயட்டும் போது நமக்கு அந்த பாத் என்ன கிடைக்கும்னா, எந்த கர்வ் கிடைக்கும்னா we will be getting a involute, சரிங்களா? இந்த ஒயர் இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரிங்குன்னு கொடுப்பாங்க எக்ஸாமில், எனிதிங் ஃபார் தட் மேட்டர். நீங்கள் அந்த ஸ்ட்ரிங்கு ஒயரை ட்ரம்மு இல்லை பேரல்லேருந்து கயட்டும் போது அந்த பாத்தை நம்ம ட்ரேஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்க போகிற கர்வ் இஸ் கோயிங் டு பி அண்ட் இன்வல்யூட், சரிங்களா? ஸோ இதுதான் கொஸ்டின். இதுலேருந்து நம்ம என்ன டேட்டா எடுத்து எழுதணும்னா ட்ரம் டயாமீட்டர் தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. ட்ரம் டயாமீட்டர் இங்கே கொடுத்துட்டாங்க 40 mm, which is nothing but 4 cm. ஸோ அப்போ ரேடியஸ் எவ்வளோ இருக்கும்? 20 mm, that is nothing but 2 cm. ஸோ இந்த 2 cm ரேடியஸை வச்சுக்கிட்டு தான் we need to construct the drum. ஒரு பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிங்க, ட்ரம்மை ஃபுல் ட்ரம் வரைய மாட்டோம், we will be constructing it as a circle, சரிங்களா? ட்ராயிங்கில் we will be showing it as a சர்க்கிள். ட்ரம்மை ஃபுல்லாக வரைஞ்சா இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ட்ரம்மை we will be showing it as a circle. ட்ரம்மு பேரல் எதுவாக இருந்தாலும் we will be drawing it as a circle, சரிங்களா? இப்போது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் டு ட்ரா தி ட்ரம். ட்ரம்மை we will be drawing it as a circle. நம்ம டேட்டாவில் ஏற்கனவே இருக்குது, சர்க்கிளுடைய டயாமீட்டர் இஸ் 40 mm. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி தி ரேடியஸ் வில் பி 20 mm, which is nothing but 2 cm. ஸோ ரேண்டமாக ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்கள், தட் வில் பி தி சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். அந்த பாயிண்ட்லேருந்து 2 cm ஒரு சர்க்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அந்த சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் ஓன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டிவைட் தி சர்க்கிள் இன்ட்டு 12 ஈக்குவல் பார்ட்ஸ், சரிங்களா? 8 ஈக்குவல் பார்ட்ஸாகவும் டிவைட் பண்ணலாம், பட் 12 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கர்வ் ஸ்மூத்தாக கிடைக்கும், சரிங்களா? ஸோ சர்க்கிள்னால் இட் இஸ் 360 degrees. ஸோ 12 ஈக்குவல் பார்ட்ஸாக வரணுன்னா 360/12, which is nothing but 30 degrees. ஈச் பார்ட் வில் பி 30 degrees. ஒன்ஸ் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா we need to number the parts. ஸோ பார்த்தீங்கன்னா the bottom most point 12ன்னு மார்க் பண்ணணும். அண்ட் we need to number it from the clockwise direction. So first point will be on to the left of 12. 1 2 3ன்னு இங்கே நான் எப்படி காமிச்சிருக்கணும் அதே மாதிரி we need to number the parts, ஓகேங்களா? this should be your first step. next step என்ன பண்ணோம்னா we need to draw a horizontal line. அந்த ஹாரிசாண்டல் லைன் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னா சர்க்கிளில் பாயிண்ட் நம்பர் 12ன்னு மார்க் பண்ணியிருப்போம்ல, இந்த பாயிண்ட்லேருந்து we need to draw a horizontal line. ஓகே, அப்போது இந்த ஹாரிசாண்டல் லைனுடைய லென்த் எவ்வளோ? that should be equal to pi into d. ஓகே, the diameter of the circle
over here it is 40 mm. இங்கே நீங்கள் pi into d நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா we will be getting 125.6 mm. நம்ம ரூலரில் we will be using it centimeter, so 12.5 centimeters. ஓகேங்களா. the length of the horizontal line will be 12.5 centimeters. ஓகேங்களா. the first point of the line வந்து p னு மார்க் பண்ணிக்கோங்க. the last point of the line வந்து q னு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இப்போது இந்த லைனுக்கு நேம் வந்து pq. ஓகே. இந்த PQ லைனை we need to divide it into 12 equal parts. ஓகேங்களா. ஏன் 12 equal partsனால் இந்த சர்க்கிளில் கூட we divided into 12. ஸோ இந்த சர்க்கிள் எத்தனை பார்ட்ஸை டிவைட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த லைனையும் நீங்கள் டிவைட் பண்ணணும். சப்போஸ் சர்க்கிளில் வந்து if you are dividing into 8 equal parts, இந்த line should also be divided into 8 equal parts. ஓகே. this is very very important. and டிவைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த செக்டார் லென்த் எடுத்துக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 0.9க்கும் 0.10க்கும் இருக்கிற லென்த் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பியில் வச்சு ஒரு ஆர்க்கை கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாயிண்ட் நம்பர் 1ல் வச்சுக்கிட்டு செகண்ட் ஆர்க்கை கட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் 12 பார்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 12 பார்ட்ஸ் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நம்பரிங் பண்ணுங்கள். 1 2 3 கடைசி பாயிண்ட் க்யூவில் இருக்கிற பாயிண்ட் ஷுட் பி 12 this should be your second step. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணோன்னா சர்க்கிளில் நம்பரிங் பண்ணோம் தெரியுமா, 1 2 3 4 5 6ன்னு 12 வரைக்கும் நம்ம பண்ணோம்ல. இப்போது ஒரு பாயிண்ட்லேருந்தும் பர்பண்டிகுலர் ப்ரொஜெக்டார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சரியா. ஒரு பாயிண்ட்லேருந்தும் we need to construct the perpendicular projector. இப்போது பர்பண்டிகுலர் ப்ரொஜெக்டாரை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா. ப்ரொட்ராக்டரை எடுத்துக்கோங்க. உங்கள் ப்ரொட்ராக்டரை எடுத்துக்கிட்டு கரெக்டாக இப்போது O1 லைனுக்கு நான் ஒரு பர்பண்டிகுலர் ப்ரொஜெக்டார் வரைய போகிறேன். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. O1 இந்த லைனுக்கு நான் வந்து ஒரு பர்பண்டிகுலர் ப்ரொஜெக்டார் வரையணும்னா கரெக்டாக என்னோடய ப்ரொட்ராக்டரோடைய சென்டர் இதை எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக நான் பாயிண்ட் நம்பர் 1ல் மார்க் பண்ணுறேன். சரிங்களா. வச்சுட்டு அந்த லைன் இருக்குது தெரியுமா, உங்கள் ப்ரொட்ராக்டரோட பேஸ் லைன் ஷுட் பி ஆன் O1. சரிங்களா. வச்சுட்டு 90 டிகிரிஸுக்கு ஒரு லைனை வரைங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கும் 0.2க்கு பண்ணணும், 0.3க்கு பண்ணணும், 0.4க்கு பண்ணணும். அப்படியே ப்ரொட்ராக்டரை நீங்கள் திருப்பிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்லேருந்தும் நீங்கள் பர்பண்டிகுலர் ப்ரொஜெக்டாரை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். சரிங்களா. நான் வேணால் மறுபடியும் வச்சு காட்டுறேன் பாயிண்ட் 1க்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. கரெக்டாக உங்கள் பாயிண்ட்டை இப்படி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பர்பண்டிகுலர் 90 டிகிரிஸை நீங்கள் வந்து வைக்கணும். புரியுதுங்களா. ஸோ இப்போ பாருங்கள், we have drawn the perpendicular projector from each point. பாயிண்ட் 1லேருந்து வரைஞ்சாச்சு, பாயிண்ட் 2லேருந்து வரைஞ்சாச்சு, பாயிண்ட் 3 அந்த மாதிரி we have drawn the perpendicular projector from all the points. சரிங்களா. பாயிண்ட் நம்பர் 12க்கு நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பேஸ் லைன் வரைஞ்சதுனால this base line will be the perpendicular projector for point number 12. இப்போ ஒரு பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை லென்த்து கம்மியாக இருக்கும், பர்பண்டிகுலர் ப்ரொஜெக்டரோட லென்த்து கம்மியாக இருக்கும். ஆஸ் யூ கோ அப், அதாவது 2 3 4 5 6ன்னு நம்பர் போக போக உங்கள் பர்பண்டிகுலர் ப்ரொஜெக்டருடைய லென்த்தை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கணும். புரியுதுங்களா. ஆஸ் யூ க்ரோ அப் உங்களுடைய பர்பண்டிகுலர் ப்ரொஜெக்டருடைய லென்த்தை நல்லா பெருசு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா வரைஞ்ச பர்பண்டிகுலர் ப்ரொஜெக்டாரில் we need to cut an arc. சரிங்களா. இந்த ஆர்க்கை நம்ம கட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கர்வ் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த ஆர்க்குக்கான ரேடியஸும் சென்டர் பாயிண்ட்டும் நமக்கு தெரியணும். சரிங்களா. ஸோ இவ்வளோ கர்வ்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், ரைட். ஒரு எலிப்ஸு, பேரபோலா, ஹைப்பர்போலா, சைக்ளாய்டு, எபிசைக்ளாய்டு, ஹைப்போசைக்ளாய்டு, நிறைய கர்வ்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் வரைகிறதுக்கான ஆர்க்கை கட் பண்ணும்போது எய்தர் சென்டர் பாயிண்ட் வில் பி தி சேம், ரேடியஸ் வேரி ஆகும், இல்லைனா ரேடியஸ் சேம், சென்டர் பாயிண்ட் வேரி ஆகும். சரிங்களா. ஆனால் இன்வல்யூட் ஒரு கர்வில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரேடியஸும் மாறும், சென்டர் பாயிண்ட்டும் மாறும். ஒரு ஆர்க்கு கட் பண்ணும்போதும் ரேடியஸும் மாறும், சென்டர் பாயிண்ட்டும் மாறும். ஸோ இன்வல்யூட்டோட தனித்துவமே இது தான். சரிங்களா. ஸோ இப்போது அந்த ஆர்க் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். காம்பஸை எடுத்துக்கோங்க. காம்பஸை எடுத்துக்கிட்டு P1' as ரேடியஸ், Pயும் 12ம் ஒன்று தான். சரிங்களா. அதனால் P1' as ரேடியஸ்,
இப்போது நான் ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டாரில் ஆர்க்கை கட் பண்ண போகிறேன். சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டார், இந்த பாயிண்ட் நம்பர் 1லேருந்து நான் ஒரு ப்ரொஜெக்டார் வரைஞ்சிருக்கேன்ல, இந்த ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டாரில் ஐ எம் கோயிங் டு கட் அண்ட் ஆர்க். ஸோ P1' as ரேடியஸ், பாயிண்ட் நம்பர் 1 ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டாருக்கு நான் ஆர்க்கை கட் பண்ணும்போது பாயிண்ட் நம்பர் 1 வில் பி தி சென்டர். கட் அண்ட் ஆர்க் ஆன் தி ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டார். ஓகேங்களா? இப்போ அடுத்தது செகண்ட் ப்ரொஜெக்டாரில் நான் ஒரு ஆர்க்கை கட் பண்ண போகிறேன். சரிங்களா? செகண்ட் பர்பண்டிகுலர் ப்ரொஜெக்டாரில் நான் ஆர்க்கை கட் பண்ண போகிறேன். அதுக்கு ரேடியஸ் என்ன இருக்க போகுது? P2' as ரேடியஸ், பாயிண்ட் நம்பர் 2 as சென்டர், கட் அண்ட் ஆர்க் ஆன் தி செகண்ட் ப்ரொஜெக்டார். சரிங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டாரில் நீங்கள் கட் பண்ணும்போது என்ன பண்ணீங்க? P1' as radius, P1' as radius, point number 1 as center, cut an arc on the first projector. இப்போ செகண்ட் ப்ரொஜெக்டாரில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு ஆர்க்கை கட் பண்ணுறதுக்கு P2' as radius, point number 2 as center, cut an arc on the second projector. இந்த மாதிரி தான் எல்லா ப்ரொஜெக்டார்லையும் பண்ணணும். இப்போ தேர்ட் ப்ரொஜெக்டாரில் ஆர்க்கு கட் பண்ணணும்னா P3' as radius, பாயிண்ட் நம்பர் 3 as சென்டர், கட் அண்ட் ஆர்க் ஆன் தி தேர்ட் ப்ரொஜெக்டார். சரிங்களா? ஸோ இந்த ஆர்க்கு பர்பண்டிகுலர் ப்ரொஜெக்டாரை இன்டர்செக்ட் பண்ணது தெரியுமா? அந்த பாயிண்ட் வந்து P1 P2. ஃபஸ்ட்டு லைனில் ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டாரில் கட் பண்ணுற ஆர்க்கை வந்து P1 நேம் பண்ணுங்கள், செகண்ட் ப்ரொஜெக்டாரில் கட் பண்ணுற ஆர்க்கை P2 நேம் பண்ணுங்கள். அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா கரெக்டாக நமக்கு P11 வரும். P12 வில் பி ஆன் தி பேஸ் லைன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீனாக ஆர்க்கை கட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, கட் பண்ண ஆர்க் எல்லாத்தையும் we need to join it. ஓகே, எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பாயிண்ட் நம்பர் 12 சர்க்கிளில் பாயிண்ட் நம்பர் 12 ஆரம்பித்து P1 P2 P3 P4 P5 P6 அப்படியே போயிட்டு லைனில் 12' இருக்கா, அதாவது பாயிண்ட் Q இருக்கா, அங்கே போய் முடிக்கணும். ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா சர்க்கிளோட 12 ஆரம்பித்து கர்வ் டவுன்வர்ட்ஸ் அப்படியே போய் ஒரு ரெவல்யூஷன் ஒன்று கவர் பண்ணி கரெக்டாக பாயிண்ட் நம்பர் 12' லைனில் 12' போய் நீங்கள் முடிக்கணும். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கர்வை லைட்டாக வரைங்க. நம்ம இந்த ஷேப்பு கிடச்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக டார்க் பண்ணிக்கலாம். எடுத்த உடனேயே டு நாட் டார்க் இட். ஓகேங்களா? டார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தப்பாக தான் வரும். எடுத்த உடனே லைட்டாக வரைங்க, அதுக்கப்புறமா ஷேப்பு கிடச்சதுக்கப்புறமா we can டார்க் இட். ஓகேங்களா? நீங்கள் கட் பண்ண ஆர்க் எல்லாத்தையும் க்ளீனாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கர்வ் கிடைக்கும். இந்த கர்வுக்கு பேர் தான் இன்வல்யூட். சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கர்வுக்கு we need to draw a tangent and normal. ஓகேங்களா? நம்ம சைக்ளாய்டில் பண்ண அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு நார்மலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், அதுக்கப்புறமா தான் டேஞ்செண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நார்மலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை பார்ப்போம். கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, ட்ரா தி டேஞ்செண்ட் அண்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் ஆன் தி கர்வ்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ரேண்டமாக இங்கே நான் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டுக்கு நான் டீன்னு நேம் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது இந்த பாயிண்ட் டி அண்ட் இந்த சர்க்கிள் உடைய பாயிண்ட் O சென்டர் பாயிண்ட்டை நான் ஜாயின் பண்ண போகிறேன் த்ரூ அ லைன். ஓகேங்களா? இதுதான் அந்த லைன், OD லைன். சரிங்களா? இப்போது இந்த OD லைனுடைய சென்டர் பாயிண்ட்டை நான் இங்கே மார்க் பண்ணுறேன், மிட் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணுறேன். அதை நான் பாயிண்ட் ஈன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? நவ் பாயிண்ட் E as சென்டர், DE as ரேடியஸ். OE கூட ரேடியஸை எடுக்கலாம், ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். E வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால இட் இஸ் கோயிங் டு பி தி சேம். சரிங்களா? E as சென்டர், DE as ரேடியஸ், ட்ரா அ செமி சர்க்கிள். சரிங்களா? ட்ரா அ செமி சர்க்கிள். இப்போது இந்த செமி சர்க்கிள் இந்த சர்க்கிளை ஒரு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணோம். அந்த பாயிண்ட்டை Bன்னு மார்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜாயின் D and B, ஜாயின் தி பாயிண்ட்ஸ் D and B and extend it upwards. ஓகேங்களா? and mark that point as N. okay, now NB is going to be your normal. இப்போது இந்த NB லைனுக்கு ஒரு பர்பண்டிகுலர் வரைஞ்சிங்கன்னா it is going to be the tangent. ஓகேங்களா? T dash is going to be tangent. இதை கிளியராக இங்கே எழுதிடணும். T dash is equal to tangent and NB is the normal அப்படின்னு எழுதிடணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, we need to do the dimensioning. ரைட்?
ஃபஸ்ட்டு இந்த பேஸ் லைனுக்கு டைமென்ஷனிங் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இந்த பேஸ் லைனை யூ நீட் டு டைமென்ஷன் இட். ஓகே, பை டி இல்லை பை இன்ட்டு 40 இது எழுதினாலும் ஒன்று தான், எழுதாட்டினாலும் ஒன்று தான். ஆனால் இந்த 125.6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் 12.5ன்னு மெஷர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இங்கே இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் யூ நீட் டு டூ இட் இன் mm. ஓகே, பக்கத்தில் mmன்னு எழுதாதீங்க, நம்ம தனியாக எழுதிக்கலாம். ஓகேங்களா? 125.6ன்னு போட்டுருங்க. அண்ட் இந்த சர்க்கிளை டைமென்ஷனிங் பண்ணணும். அதோட டயாமீட்டரை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 5ன்னு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். திஸ் டினோட்ஸ் டயாமீட்டர். 540னா இந்த சர்க்கிளோட டயாமீட்டர்ஸ் 40ன்னு அர்த்தம். ஓகே, 40 mm. இங்கேயும் யூனிட் எழுதாதீங்க, காமனாக நம்ம எழுதிப்போம். எப்படி எழுதணும்னா ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm. இப்படி நீங்கள் தனியாக எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி இன்வல்யூட் கர்வ். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. So we will meet in the next video, okayங்களா, where we will be starting with the orthographic projections. Till then, stay safe, all the best.